பாருங்க இது எதில் பண்ணியிருக்காங்க? தேங்காய் நார் காலையில் தூக்கின்னு போகிறது, அடுத்து வெண்ணெய் திருடுறது. பனிப்பிரதேச வீடு இக்லூ இல்லையா? வணக்கம், ஆன்மீகம் அறிவோம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி விழாவில் கொலு விசிட் அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது என்னோடய 2வது கோ சிஸ்டர் திருமதி சுபஸ்ரீ கிருஷ்ணன். அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் என்னென்ன மாதிரி கொலு எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவராத்திரியை பற்றி சில வார்த்தைகள் மன்னி சொல்கிறாங்க, கேட்போம். வணக்கம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை போற்றும் விதமாக நாம் இந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஓரறிவு உள்ள உயிரினங்களில் தொடங்கி மேலே கடைசி படியில் தெய்வங்களை வைத்து வழிபடுவது வழக்கம். மேலும் சாயந்தர நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சுற்றத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு தாம்பூலமெல்லாம் கொடுப்போம். இதில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பண்டிகையின் மூலமாக ஒவ்வொருவருடைய தனித்திறன்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமைகிறது. எல்லா வகையிலுமே இந்த விழா ஒரு நல்ல கொண்டாட்டம்னு சொன்னால் மிகையாகாது. அவரவர்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்துறதாகட்டும், சாயந்தர நேரங்களில் எல்லாரையும் கூப்பிட்டு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த அவசர யுகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. எனவே இந்த நன்னாளில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஆஹா, என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. விளக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி விளக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். அங்கே உள்ளே போவோம். மணி எத்தனை படி வச்சுருக்கீங்க மணி? 7 படி, அதில் 2 எக்ஸ்ட்ரா வச்சு 9 படி ஆக்கி. ஓகே ஓகே, மேலே இருந்து வரலாம். ஃபஸ்ட்டு மீனாட்சி, சிவன் வந்து கங்கை வந்து தலையிலேருந்து வர்ற மாதிரி இல்லையா? அது பக்கத்தில் வந்து ரிஷபவாகனம், கலசம், அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கநாதர். இது வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஈஸ்வரர் ஃபஸ்ட்டு படியில். அடுத்ததாக கீழே வந்து தசாவதாரம். இது நீங்கள் புதுசாக வாங்கின தசாவதாரம் இல்லையா? ஓகே. அம்மா கொடுத்தது கீழே இருக்குது. அது வந்து 50 வருஷம் பழசு. 50 வருஷம் ஆனாங்க. அதனால் நீங்கள் புதுசாக இன்னொன்று வாங்கியிருக்கீங்க, லேட்டஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்லி. கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கே வாங்கி வாங்கினது? ராஜவல்லிலையா? ராஜவல்லி பேரூர் கிட்ட. அங்கே தான் வாங்கினது எல்லாமே. அந்த அஷ்டலக்ஷ்மியும் அங்கே தான் வாங்கிது. ஓ, தசாவதாரம் முன்னாடி அஷ்டலக்ஷ்மி. ரொம்ப நல்ல பெருசாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சூப்பர். நல்ல அழகாக இருக்குது. நடுவில் ஒரு 2 வருஷங்கள் வந்து முகம் நல்லா தெளிவில்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ திரும்ப 2-3 வருஷமாக நல்லா வந்திருக்கு. தசாவதாரமும் அஷ்டலக்ஷ்மி. ஓ, அதுக்கே ஒரு அஷ்டலக்ஷ்மி இருக்கா? ஓ, அது ரெண்டுமே அம்மா கொடுத்ததா? உங்களோட அம்மா கொடுத்தது. அதுவும் எத்தனை வருஷங்களானது? 50 வருஷங்களானதா? அது அவ்வளோ வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரெண்டுமே அம்மா கொடுத்தது. அந்த லாஸ்ட்டில் வந்து சிவன் கண்ணப்ப நாயனாரா? கண்ணப்ப நாயனா இருக்குது. ஓகே. விநாயகரும் முருகனும். அடுத்ததா காந்தி தாத்தா நிற்கிறாரு. காந்தி தாத்தாவுக்கு கீழே வச்சா மற்ற சிலையெல்லாம் மறைக்கிறதுங்கிறதுனால அங்கே வச்சுருக்கீங்க. ஆன்றோர்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க. காந்தி, ராகவேந்திர, சாய்பாபா, ராகவேந்திரர், ஆதிசங்கர். ஓகே. இது வந்து பாண்டுரங்கன் இல்லையா? பாண்டுரங்கன், விநாயகர், கருமாரியம்மன். அது வந்து மகிஷாசுரமர்த்தினியா? ஆமாம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. அது 3 செட் அப்படி. ஓகே ஓகே. 2 கருமாரியம்மன் இருக்காமண்ணே. இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது 2 ஒரு ஜோடி. ஓகே ஓகே. முன்னாடிவா? அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவா? இது வந்து கல்யாணம், மீனாட்சி கல்யாணம். கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் இல்லை, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவங்க. ஓகே ஓகே. கீழே வந்து கிருஷ்ணலீலா, கிருஷ்ணரோட பிறப்பு லீலைகள் அதெல்லாம். கிருஷ்ணர் வந்து வசுதேவர்
சம்பந்தன் போகிறது, தலையில் திரும்புறது. அதுக்கு அடுத்தது எது வரும்? அதுக்கப்புறமா வந்து வெண்ணெய் திருடுறது. வெண்ணெய் திருடுறது, தலையில் தூக்கின்னு போகிறது. அடுத்து வெண்ணெய் திருடுறது. அதுக்கப்புறம் உரலில் கட்டி வைக்க, உரலில் கட்டி வைக்கிறா. அந்த உரல்ல இருந்து 2 பேருக்கு மோட்சம் விமோச்சனம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் காளிங்க நர்த்தனம். அதில் அவருடைய லீலைகள், அந்த பெண்களுடைய ஆடைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனம். 2 பேரும் நமஸ்கரிக்கிற மாதிரி. இதோட கிருஷ்ணலீலா முடிஞ்சது. அதுக்கு பக்கத்தில் இந்த அவ்வை முருகன் வந்து சுட்டப்பழம் சுடாத பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு முருகன் வந்து ஆடு மேய்க்கிறவரை வந்து கேட்டது. அந்த கேட்டது. அது பக்கத்தில் ராமர் செட் இருக்கு. ஆமாம், பொன்மான கேட்குற கதை. அது ஃபஸ்ட்டு இது. ஆக்சுவலி அது வந்து குகன் வந்து கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இது வரணும். வைக்கும்போது மாற்றி வச்சுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மணன் மயங்கி விழுகிறது. எந்த சீனு? இது வந்து படகுல கூட்டின்னு போகிறது. இதுக்கப்புறம் தான் இது வந்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் சின்ன சிலையா சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கு அடுத்தது கீழே கல்யாணம், மனிதர்கள் கல்யாணம், பரதநாட்டிய செட்டு, அரங்கேற்றம். ஓகே. அதுக்கப்புறம் பொங்கல் செட்டு. இது வந்து விநாயகர் பூஜையா? விநாயகர் கோவில் இருக்கிற மாதிரி பிள்ளையார் இருக்காரு. நல்லா வழிபடுற பக்தர்கள். ஓகே. அடுத்தது ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்கள். தாய்வாளர், வள்ளலார், திருவள்ளுவர், புத்தர், பாரதியார், அப்துல் கலாம், வீர சிவாஜி முன்னாடி வர. ஓகே. காந்தி, திருவள்ளுவர் வந்து இது கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரி. இது எங்கே வாங்கினீங்க மணி? அது கன்னியாகுமரியில் தான் வாங்கிட்டு நினைக்கிறேன். அப்துல் கலாமோடது அவருடைய வீட்டில் வாங்கினது. ராமேஸ்வரம் போனப்போ அவரோட வீட்டில் வாங்கினது. ஓகே. இது சிப்பி பொம்மை. ஓகே. அது கீழே வந்து இதெல்லாம் பீங்கான் பொம்மைகள், சின்ன டாய்ஸ், அனிமல்ஸ், அது மாதிரி எல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக்கும் இருக்குது, பீங்கானும் இருக்குது, கலந்தது. செட்டியார் கடை போட்ட மாதிரி. இதில் வந்து கிச்சன் செட்டு சில்வரில் இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு தாத்தா பாட்டி வச்சு. மாக்கல் சொப்பு, மரச்சொப்பு. ஞாபகமாக இதை போட்டி தான் நான் எப்போயுமே மறந்துடுவேன். பருப்பெல்லாம் போடவே மாட்டேன். ஞாபகமாக போட்டிருக்கீங்க. சூப்பர். பவிக்கா சொப்பு பெரிய தாத்தா பாட்டி வாங்கி வச்சுருக்கீங்க. இது லேட்டஸ்ட் அண்ணாவோட ஃப்ரெண்டு கொடுத்தது. ஓகே. அப்புறம் சைட்டில் இதெல்லாம் பேப்பர் புல்லிங்க மணி. ஆமாம், பேப்பர் புல்லிங்கில் என்னோட தங்க செஞ்சது. நியூஸ் பேப்பரை சுருட்டி. இது வந்து என்ன ஒரு வேலை செய்கிறோம். இது காய் வண்டிக்காரர். இது மாட்டு வண்டி ஓட்டுறவர். கட்டில் படுத்து முன்னாடி கைத்து கட்டில் படுத்துட்டு இருக்காரு. இது மாட்டு வண்டி ஓட்டுறவர். அங்கே ஒரு வைக்கிறார். சூப்பர். அங்கே ஊஞ்சல் ஆடுற தென்னை மரம் ஏறாரு ஒருத்தர். இது ரொம்ப சேஃபாக வைக்கணும் இல்லையா? அந்த பேப்பர் இதில் கசங்கிட்ட போச்சு. அப்படியே வச்சுருந்தீங்களா? அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருந்தீங்களா? அட்டைப்பட்டியில் அப்படியே ஒன்று மேலே ஒன்று கமுத்தாமல் வச்சேன். ஓகே. அங்கே வந்து தயிர் கடையிற ஒரு பொண்ணு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு போகிறா. இது எல்லாமே அதுதான் இல்லையா? பேப்பர் பிள்ளைங்க பண்ணதான். காயத்ரி அவங்க பண்ணது. உள்ள டூத்தர் ஓட்டுறாரு. சூப்பர். செல்ஃபோன் பேசிட்டு. ஓ, அதையும் அப்படியே சொல்கிறாங்களா? செல்ஃபோன் பேசிட்டு.
இதெல்லாம் வீடெல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றும். Actually, கிருஷ்ணர் வந்து கோவர்த்தனகிரி மலை வச்சிருக்கா, அது எனக்கு வைக்க தெரியும். அதனால ஓ இதெல்லாம் பாருங்கள், வீடெல்லாம் பாருங்கள். இது எதில் பண்ணியிருக்காங்க? தேங்காய் நார். ரொம்ப பொறுமை வேணும்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லையா? ரொம்ப பொறுமை காயத்ரிக்கு. வீடு ஒன்று ஒன்றும் எல்லாமே தேங்காய் இதில் பண்ணது. இது வைக்கோல் இந்த பக்கம். அட்டைப்பெட்டி. எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் பண்ணுறதுக்கே இல்லை. சூப்பர் சூப்பர். இது வந்து ஒரு கிராமம் மாதிரி சொல்லலாம். கிராமத்தில் அவங்க நான் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு எழுதி ஒட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஒட்டுங்க. அதுவும் இங்கே ஏதாவது கிராமத்தில் இருக்கிற வாழ்வியலை சொல்லலாம், அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஆமாம், வாழ்வியல் என்னென்ன மனிதர்கள் என்னென்ன வேலை பண்ணுறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொய்க்கால் குதிரை. கோவில் திருவிழா மாதிரி இல்லையா? கோவில் திருவிழாவில் ஒயிலாட்டம் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை. ஓகே ஓகே. கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம். முன்னாடி 2 பேர் கரகாட்டம். ஆமாம், ஓகே ஓகே. எல்லாம் ஒட்டுங்க. அந்த கோபுரம் கலர் அடிச்சுன்னு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பழமையான கோயில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இந்த ரூம் ஃபுல்லாகவுமே கொலுவா அறையாக மாறிவிட்டது இல்லையா? சீரியல் லைட்டு பாட்டு போட்டு கேட்டீங்க, யாராவது கேட்டிருக்கீங்களா? இங்கே கேளுங்க. சீரியல் லைட்டு பாடிட்டே லைட் அடிக்குது. சூப்பர் சூப்பர். டிங் டிங் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல். ஓ அது அடுத்து இதெல்லாம் ஒரு கிரிக்கெட் செட்டு இல்லையா? கிரிக்கெட் செட்டு. ஓ புல்தரை போட்டு விட்டீர்கள். அப்புறம் இது வந்து விவசாயம் பண்ணுறது செட்டு, உழவன் செட்டு. இன்னும் முளைக்கல எதுவும். ராகியில் போட்டிருக்கீங்க. ஓகே, கிணறு இது எல்லாமே இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்று பயிர் விதைக்கிறது, இது பண்ணுறது, கதிர் அறுக்கிறது, சுமந்துட்டு போகிறது, எல்லாமே எல்லா நிகழ்வுகளும் அப்படியே இருக்குது. வீடும் பனிப்பிரதேச வீடு இல்லை வீடுங்க. வீடு அங்கே கடைசியில் இருக்கு பாரு, இக்லூ. இதுவா? ஓ பனிப்பிரதேச வீடு, இக்லூ இல்லையா? வீடு அந்த பனிக்கரடி இருக்குது. ஆமாம், பனிச்சறுக்கு விளையாட்டு அங்கே இது பண்ணுறது. ஆமாம், இது அங்கே வசிக்கிற உயிரினங்கள். ஓகே ஓகே. இக்லூ இக்லூ என்ன சொல்ல, ஹவுஸ் இக்லூ அவ்வளோதான். ஓகே. ஓவரால் அந்த கொலு ரூமை அப்படியே காமிக்கிறேன். ஆமாங்க, கொலு ரூம் மாதிரி தான் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாகவுமே கொலுவால் நிறைஞ்சிருக்கு. அப்படியே ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்போ வாங்க நீங்கள் இது பண்ணி? இது என்ன விளக்கு? ஜெயாக்கா வச்சு கொடுத்தா. ஓகே ஓகே. விளக்கு தானே இது? விளக்கு தான். விளக்கு ஏற்றினா அது போயிடுங்கிறதுனால அப்படி வச்சு. ஓ அளவு இதாகிடும்ட்டு. சூப்பராக இருக்குது. கேண்டில் வேணால் ஏற்றலாமான்னு பார்த்தேன், அப்புறம் ரோஸை வச்சிடலாம். இல்லை, இதுவே பார்க்க அழகாக இருக்குது. எப்படி இருக்குது எங்கள் 2வது மன்னி வீட்டு குழு? ஆமாங்க, நாங்கள் மன்னின்னு தான் சொல்லுவோம் கோ சிஸ்டர்ஸை. எப்படி ஒரு மன்னியும் ஒரு மாதிரி சிரத்தை எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து பொம்மை ரொம்ப ஜாஸ்தி பெரிய மன்னி வீட்டில். இங்கே வந்து பொம்மை வித் தீம்ஸ் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒருத்தரும் ஒரு வகையில் அவ்வளவு சிரத்தையோட அவ்வளவு ஈடுபாட்டோடு பண்ணியிருக்காங்க. இதில் மன்னி சொன்ன மாதிரி இது வந்து அவங்கவுங்களோட தனித்திறமையை காட்டுறதுக்கு ஒரு விழா தானே நவராத்திரி அப்படிங்கிறது. அதனால் அதெல்லாம் பார்த்து அப்படியே வியந்தவாறே நம்ம வந்து விடைபெறுறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான கொலுவோடு உங்களை அடுத்து மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.